விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் நண்பர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரங்களுக்கு நவம்பர் 23ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 29ஆம் தேதி 2025 வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துல உண்மையிலேயே ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னாக்கா, உங்களுடைய ராசிநாதனின் வக்ர அமைப்புகள் வக்ர நிவர்த்தி பரிபூர்ண வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாருங்க இந்த வார கடைசியிலேயே. அப்ப என்ன எதை தொட்டாலும் இழுபறி. ஜென்மசனி முடிஞ்சிருச்சா இல்லையா, என்னங்க மாத்தி கீத்தி சொல்றீங்களான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நல்ல தன்மை இருக்கக்கூடிய அமைப்புங்க. வார ஆரம்பத்திலேயே அப்படியே பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி உங்களுடைய 7ஆம் அதிபதி வளர்பிறை சந்திரனாகி அப்படியே ராசியில வருது. மனசே கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்க போகுது. வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த ஒரு சலசலப்பெல்லாம் அப்படியே மெதுவா அப்படியே தீரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி வேலை தொழில் வருமானம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு மேன்மை இருக்க போகுதுங்க. உங்களோட 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்க போறாரு. தொழில் சார்ந்த அமைப்புகள்ல மாற்றங்கள், தொழில் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல முன்னேற்றங்கள், இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன் மாதிரியான அமைப்புகள், அடுத்த வருஷம் உங்களையே எந்த இடத்துல உட்கார வைக்கிற போறாங்கன்ற மாதிரியான அமைப்புகள். 10ஆம் அதிபதி ஓரளவுக்கு வலுத்து தான் இருக்காரு. 11ஆம் இடத்துல அதிகமான நல்ல தன்மை இருக்கு. 3 11ஆம் பாவகம் எப்பொழுதுமே பலமா ஆயிட்டாலே எப்படி பலமாகும்? சுக்கிரன் இருந்தாலும் பலமாகும், செவ்வாய் இருந்தாலும் பலமாகும். அது ஒரு மங்கள யோகத்துல 3ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வாரத்துல கடந்த ஒரு 1.5 மாசம் 2 மாசம் போட்டு துவைச்சு எடுத்துருச்சிங்கன்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்குலாம் மிகப்பெரிய விமோச்சனம் வரக்கூடிய காலகட்டம். இதுல இருந்து மாற்றம் வர ஆரம்பிக்கக்கூடிய நல்ல தன்மைன்னு சொல்லிட்டு படிப்படியாக நல்ல மாற்றம் வரத்தாங்க போகுது. டிசம்பர்ல நல்லா இருக்கிறதுக்கான ஒரு அச்சாரத்தை இந்த வாரத்திலேயே சனி பகவான் கொடுக்க ஆரம்பிப்பாரு. வக்கர நிவர்த்தி. வக்கரம்னா என்னங்க, இழுபறி அமைப்புகள் ஒரு மாதிரி அப்படியே டல்லாவே கிடக்கும். எது தொட்டாலும் ஒன்று நடக்காது, எது போனாலும் பிரச்சனையா இருக்கும், எல்லாருமே ஒரு மாதிரி டல் அடிப்பாங்க. இது மாதிரியான தன்மைகள் அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள்ல 7.5 சனியும் விலகிருச்சு, 11ஆம் இடம் அப்படியே வலுத்திருக்குன்ற மாதிரியான நிறைய அமைப்புகள்ல நல்லதுகள். கடன் நோய் வம்பு வழக்கு அமைப்புகள்ல இருந்து அப்படியே அதுல இருந்து வெளியில வரக்கூடிய தன்மை. 11ஆம் பாவக மூத்த சகோதர அமைப்புகள் கிட்ட இருந்து நல்ல தன்மை. குழந்தைகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தைகள் வழியில சந்தோஷம். குழந்தை இல்லைன்னா குழந்தை பிறக்கிறதுக்கான நல்ல தன்மைகள், மருத்துவம் பலிக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால பெருமைப்படக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு எதனை தொட்டாலும் நல்ல தன்மை இருக்கக்கூடிய, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய வாரமாக சகல தரப்பு மகர ராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாரமாக எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் நவம்பர் இறுதி வாரம்.